எதிர்மறை சிந்தனைகள் எப்படி வேலை செய்கின்றன? எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை, எப்போதும் எனக்கு தான் பிரச்சனை, நான் தகுதியானவன் அல்ல என்ற ஒரு எதிர்மறை எண்ணம் 10 எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதிர்மறை எண்ணங்கள் தீ போல், அதை ஊட்டினால் அது உன்னைத்தான் எரிக்கும். கோபத்தை பிடித்திருப்பது மற்றவரை எரிக்க நெருப்பு பிடித்திருப்பது போன்றது. உள்ளெரிச்சல். கோபம் என்பது ஒரு சுடும் நெருப்பு போன்றது. அது உங்களை முதலில் எரித்து உங்கள் ஆன்மாவையும் மனதையும் அமைதியற்றதாக்குகிறது. சுய பாதிப்பு. நீங்கள் மற்றவர்களை துன்புறுத்த நினைத்து கோபத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த உணர்வின் தீவிரம் உங்களையே பாதிக்கும். அதன் விளைவுகள் பூமிராங் போல திரும்பி வந்து உங்களை தாக்கும். மன அமைதியின்மை. கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உறவுகளில் பிளவை ஏற்படுத்தி மன அமைதியை கெடுத்து உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். கோபம் நெருப்பு போல, மற்றவரை எரிக்கிறேன் என்று நினைத்தாலும் முதலில் நீவே பாதிக்கப்படுவாய். நல்ல சிந்தனை என்பது கற்பனை அல்ல, அது மனதின் நிலை, அது உள்ளார்ந்த வலிமை, நிகழ்காலத்தை தெளிவாக பார்த்து சரியான பதிலை தேர்வு செய்யும் திறன். தினமும் 5 நிமிடம் நான் என்ன சிந்திக்கிறேன் என்று கவனிக்கவும். நன்றி மனிதனின் மனதை தூய்மைப்படுத்தும். எதிர்மறை சிந்தனை வந்தாலும் அதை பொறுத்து பாருங்கள். அது ஒரு மேகம் மாதிரி கடந்து போகும். சுவாசம் அமைதியாக இருந்தால் சிந்தனையும் அமைதியாகும். கண்களை மூடுங்கள். உங்கள் உள்ளத்தில் என்ன சிந்தனைகள் ஓடுகின்றன? எந்த சிந்தனைகள் உங்களை பலப்படுத்துகிறது? எந்த சிந்தனைகள் உங்களை பலவீனப்படுத்துகிறது? உங்கள் மனம் ஒரு தோட்டம். உள்ளதை சுத்தப்படுத்துங்கள். அமைதி விதைகள் விதையுங்கள்.